பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். நீங்கள் யாவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதத்திலையும் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்படியாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனம். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே இந்த வேத பகுதி இப்படி வாசிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அந்த வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது. ஏன் வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். யாருக்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், யூதர்களுக்கு பயப்படுகிறார்கள். ஏன் யூதர்களுக்கு பயப்பட வேண்டும்? ஏன் யூதர்களை இவர்கள் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்கிற செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. அடுத்து அவருடைய லட்சியம் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களை ஏதாகிலும் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அந்த சீஷர்கள் பயப்படுகிறார்கள். பயப்படுகிற நேரத்தில் இவர்கள் ஒரு வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே கூடியிருக்கிறாங்க. கூடி இருக்கும்போது ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட வீட்டினுடைய உள்ளே வந்து சீஷர்கள் கூடி இருக்கிற இடத்துல அவர்கள் நடுவே வந்து நிற்கிறார். நின்று என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவராகிய இயேசு இந்த உயிரோடு எழுந்த பிற்பாடு சீஷர்களை வந்து சந்தித்த அந்த நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏனென்று சொன்னால், அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படி சமாதானம் இல்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவருடைய கஷ்டம், அவருடைய வேதனைகளை அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய டீமாக இருக்கிறாங்க. அந்த டீம் எல்லாம் கடைஞ்சு போகுது. ஒரு தலைவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் இழந்து போகிறார்கள். அதனால் அவங்க ரொம்ப சஞ்சலத்தோடு, வேதனையோடு, மன உளைச்சலோடு, மனபாரத்தோடு, கலங்கி போய் துக்கப்பட்டு வேதனையோடு கூட அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார்கள். என்ன உட்கார்ந்துட்டு பேசியிருப்பாங்கன்னு என்ன யோசிக்கிறீங்க? டேய், அடுத்து நீ என்னப்பா, என்ன வேலைக்கு போக போகிற? இயேசுவை நம்பி இருந்தோம், அவரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இனி அவர் வருவாரா வரமாட்டார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை மெய்யா பொய்யா அதுவும் எனக்கு தெரியாது. அதனால் என்ன வேலைக்கு போக போகிற? ஒரு வேளை மீன் பிடிக்க போகிறியா? இல்லைன்னா நீ என்ன வேலைக்கு போகிற? உன்னுடைய வேலைகள் என்ன? அவன் விட்டுட்டு வந்த வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நடுவிலே வந்து நிற்கிறார். நின்று சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானம் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு சமாதானத்துக்காக எத்தனையோ வழிகளை தேடி போகிறாங்க. புரியுதா? எத்தனையோ வழிகளை தேடி போகிறாங்க. ஏதாவது ஒரு தெய்வம் மனிதர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கிடலாங்க இல்லையா? காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை வாங்க முடியாது இல்லையா? ஒரு மனிதன் சமாதானம் இல்லாததுனால தான் கேட்கிறோம், ஏப்பா குடிக்கிற, ஏன் குடிக்க அடிமையாக இருக்கிற? சமாதானம் இல்லை பிரதர்.
சில வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லை, வாலிப பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, நீங்கள் வேலை பார்க்கிற அந்த ஆபீஸில் சமாதானம் இல்லை இல்லையா? எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு சமாதானத்தை சொல்லுகிறவர் யார்? சமாதானத்தை இந்த உலகத்தில் யார் கூறியிருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரே. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை பணம் இல்லை, படிப்பில்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, புத்தி இல்லை, எந்த திறமை இல்லாட்டாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு சமாதானம் இருக்கிறதே. எத்தனையோ பேர் பணம் இருக்கலாம் இல்லையா, படிப்பு இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், பொருட்கள் நிறையா இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழுகிறார்கள் இல்லையா? எத்தனையோ ஸ்தோத்திரம் மருத்துவர்கள், நல்ல படித்த மருத்துவர்கள் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா? இன்ஜினியர், எத்தனையோ இன்ஜினியர்கள் ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்கு சமாதானம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் கேட்குறீங்கள, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் உண்மையுள்ள தெய்வம் சரிங்களா? அந்த தெய்வத்தை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், அவர்கிட்ட வந்து பாருங்கள், அவரை தேடுங்க. அவர் ஒரு மதவாதி கிடையாது, அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோ நான் ஒரு தலைவனாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் வரவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்கிறதுக்கு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு வியாதியோடு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறீங்க, இல்லை உங்களை 10 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, ரொம்ப வேதனை, கை காலெல்லாம் காயமாக இருக்குது. நீங்கள் போய் உங்களுடைய வேதனை நிறைஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் போய் ஒருத்தவங்களை பார்த்து சமாதானமாக இருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகால்களில் இருக்கிற அந்த காயங்கள் ஆறவில்லை. தன்னுடைய கைகால்களில் இருக்கிறதான அந்த காயங்கள் ஒரு துள்ளி கூட அந்த இரத்தக்கரை கூட போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது பிரதர். சமாதானம் கடையில் போய் கிடைக்காது பிரதர். சினிமா பார்க்கறதுனால சமாதானம் கிடைச்சிடாது, தண்ணி அடிக்கிறதுனால சமாதானம் கிடைச்சிடாது, கஞ்சா அடிக்கிறதுனால சமாதானம் கிடைச்சிடாது, சிகரெட்டு குடிக்கிறதுனால சமாதானம் கிடைச்சிடாது, இல்லை மனைவி சரியில்லைன்னு சொல்லி வேற ஏதோ தவறான உறவுகள் வைக்கிறதுனால சமாதானம் கிடைக்காது. இதெல்லாம் சமாதான குலைச்சல்களைத்தான் உண்டு பண்ணும். ஆனால் நம்முடைய வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சமாதானம், உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் வேணுமோ அத்தனை சமாதானத்தையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருவார். கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்களா? இயேசுக்கிட்ட வரீங்களா? அவர் உண்மையான தெய்வங்க, அவர் மறந்துடாதுங்க. அவர் ஒரு மதவாதி அல்ல, இல்லை அவர் தலைவர் அல்ல, அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தின, உங்களுக்காக ஒரு ஊழியனாக இந்த உலகத்துக்கு வந்த உன்னதமான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை மனதார ஏசப்பாயா உள்ளத்தில் வாங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிறையா, வியாதி நிமித்தமாக சமாதானம் இல்லை, இந்த கொடிய வியாதி எப்படி மாறும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவோம், நீ சமாதானம் அறியா, உன் வியாதி நான் குணமாக்கிறேன். சமாதானமாயிரு, உன் கடன் அடையக்கூடிய வழிகளை நான் திறந்துடுறேன், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, யாராவது சமாதானம் இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படி சமாதானம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுது அவருடைய நோய்கள் குணமாகுவதாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கீழ்ப்படியாத மகன் கீழ்ப்படிவானாக, கீழ்ப்படியாத மகள் கீழ்ப்படிவானாக. தேவனே, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்.